இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் எதை கடவுளிடம் கேட்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறுகின்றார். மகன் தன்னிடம் அப்பத்தை கேட்டால் யாராவது கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் யாராவது பாம்பை கொடுப்பாரா? தீயவர்களாகிய நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் விண்ணக தந்தை இன்னும் அதிகமாக நன்மைகளை செய்ய வல்லவர், நன்மைகளை தர வல்லவர் என்பதை நீங்கள் மறப்பது ஏன் என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, நாம் எதை கடவுளிடம் கேட்கின்றோம், நாம் எவற்றை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆசை கொள்ளுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பல வேளைகளில் நம்மில் பலர் கேள்வி எழுப்புவது உண்டு, நான் ஆண்டவரிடம் சதா காலமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஓயாது அவருடைய சந்நிதியை நாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், கடவுள் என் குரலுக்கு செவி மடுக்காதது ஏன்? கடவுள் எனக்கு இதை தராதது ஏன்? கடவுள் என்னுடைய அழுகுரலுக்கு செவி மடுக்காதது ஏன் என்று சொல்லி கடவுளை குறை கூறி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக கூறுகின்றார், உங்கள் விண்ணக தந்தை உங்களுக்கு எவ்வளவு மிகுதியாக நன்மைகளை செய்ய அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, பல வேளைகளில் கடவுள் மௌனம் காப்பதற்கான காரணம், கடவுள் நமது வேண்டுதலுக்கு செவிமடுக்காமல் இருப்பதற்கு காரணம், நாம் கேட்கின்ற வரமானது நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த வரமே நமக்கு சாபமாக, அந்த வரமே நமக்கு இறைவனுடைய ஆசிரை பெறுவதற்கு தடையாக மாறிவிடும் என்பதற்காக பல வேளைகளில் இறைவன் அமைதியாக இருக்கின்றார். இறைவன் அமைதியை நமக்கு பதிலாக கொடுக்கின்றார். ஏனெனில் நாம் கேட்பது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள அவர் விட்டு விடுகின்றார். அன்புக்குரியவர்களை, சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளில் யாராவது ஒருவர் தீயிற்குள் தன் கரங்களை விட வேண்டும் என்று உங்களிடம் அனுமதி கேட்டார், நீங்கள் ஆம் அப்படி செய் என்று சொல்வீர்களா? குழந்தை நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பது உங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்காதா? இறைவன் பல வேளைகளில் தந்தையாக இருக்கின்ற நம்முடைய கடவுள் நாம் கேட்கின்ற வரமானது எப்படி நெருப்பு குழந்தையை தாக்கி விடுமோ அதுபோல நாம் கேட்கின்ற பல ஜபங்கள், மண்டாட்டுக்கள் நம்மை எதிர்காலத்தில் தாக்கிவிடக்கூடாது என்று இறைவன் எதிர்நோக்கி நம்முடைய பாதுகாப்புக்காக அமைதியாக இருக்கின்றார் என்று சொன்னார் அது மிகையாகாது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், எஸ்தர் அரசி இறைவனை நோக்கி இவ்வாறாக ஜெபிக்கின்றார், ஆண்டவரே, சிங்கத்திற்கு முன் பேசக்கூடிய நாவன்மையை எனக்கு தாரும் என்று சொல்லி கடவுள் அவரது குரலுக்கு செவிமடுத்தார். சற்று சிந்தித்து பாருங்கள், எஸ்தர் அரசி யாருக்காக இறைவனிடம் வேண்டினார்? யாருக்காக இந்த தவ முயற்சியை மேற்கொண்டார்? யாருக்காக இப்படி ஒரு அதீத வேதனையோடு, சாவுக்குரிய ஒரு பய உணர்வோடு ஜபித்தார்? இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பொதுநல நோக்கை தன் கண்முன் கொண்டதனால் அவர் தன்னை தாழ்த்தி இறைவனிடத்தில் இவ்வாறாக ஜபிக்கின்றார். அன்புக்குரியவர்களை, சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் ஏறெடுக்கின்ற ஜபங்கள், நாம் மண்டாடுகின்ற மண்டாட்டுக்கள் யாரை மையப்படுத்தி இருக்கின்றது அல்லது எதை மையப்படுத்தி இருக்கின்றது? நமது சுயநல வாழ்வை மேம்படுத்துவதற்காக, நமது தகுதியை உயர்த்திக் கொள்வதற்காக நாம் இறைவனிடம் இந்த மண்டாட்டுக்களை, ஜபங்களை ஏறெடுக்கிறோமா? அல்லது உண்மையில் கடவுளுடைய மதிமிகு மகிமைக்காக, மற்ற சகோதரர்களுடைய நலனுக்காக, பிறருக்காக நாம் ஜபங்களை ஏறெடுக்கிறோமா? உங்கள் விண்ணக தந்தை இன்னும் அதிகமாக நன்மைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? நீங்கள் எதையெல்லாம் என் பெயரால் கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் உங்கள் விண்ணக தந்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தையும் உங்களுக்கு தந்தை தருவார் என்று இயேசு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாரே. அவருடைய வார்த்தைகள் பொய்யுரைக்காது, அவருடைய வார்த்தைகள் பொய்த்து போகாது. ஏனென்றால் இயேசு வாழ்வு தரும் வார்த்தையாக இருக்கின்றார், கடவுளின் வாய் சொல்லாக இருக்கின்றார், இறை வார்த்தை ஆகிய கடவுளாக இருக்கின்றார். சற்று சிந்தித்து பாருங்கள். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்கின்றோம், விண்ணக தந்தை யாவே இறைவன் மோயிசிடம் இவ்வாறாக கூறுகின்றார், இதோ அடிமை வேலை வாங்கும் எகிப்தியருக்கு எதிராக என் மக்கள் படுகின்ற வேதனைகளை என் கண்களால் காண்கின்றேன், அவருடைய கண்ணீரை என் கண்களால் காண்கின்றேன், அவருடைய அழுகுரலை என் காதுகளால் கேட்கின்றேன், அவருடைய மனம் படும் வேதனையை என் இதயத்தால் உணர்கிறேன் என்று சொல்லி மனித புலன்கள் வழியாக இறைவன் அனுபவிக்கின்ற அந்த சொல்லுண்ணா வேதனையை, அவருடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனைகளை அவர் கண்கொண்டு பார்க்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள இந்த வார்த்தைகள் நமக்கு உதவியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால், உமக்கு இது உகந்ததானால் எங்களுக்கு இந்த வரங்களை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே வராக கேட்கின்றார், ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகன்று போகட்டும்,
ஆனால் எனது விருப்பப்படி அல்ல, உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் தன்னை தாழ்த்தியதால் உலகில் யாருக்கும் கிடைக்காத பேற்றினை, எப்பெயருக்கும் மேலான பெயரை ஆண்டவர் அவருக்கு அருளினார் என்று சொல்லி புனித பவுலடியார் கூறுகின்ற வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பல வேளைகளில் இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு நாம் ஆம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் இவராக கூறுகின்றார், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என்னுடைய சிந்தனைகள் உங்களுடைய இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். அன்பர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எதையும் கேட்பதற்கு முன்னதாக, இறைவனிடம் ஜெபிப்பதற்கு முன்னதாக நாம் எதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆசிக்கிறோம் என்று சொல்லி தியானித்து சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு இவற்றை கொடும், உம்முடைய அதிமிக மகிமைக்காக எனக்கு இதை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகள் பொய்த்து போகாது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டுகொள்வீர்கள். கேளுங்கள், ஆண்டவருடைய மாட்சியை கேளுங்கள், தேடுங்கள், ஆண்டவருடைய சந்நிதியை தேடுங்கள், தட்டுங்கள், ஆண்டவருடைய இதயத்திற்குள் உங்களுக்கு இடம் வேண்டும் என்று சொல்லி தட்டுங்கள். சாலமனுடைய வாழ்விலும் நாம் இதை பார்க்கிட்டோம். ஆண்டவரே, கடல் மணல் போன்ற இந்த மக்களை வழிநடத்த எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் மறுமொழியாக, நீ நீடிய ஆயுளையோ அல்லது உன் எதிரிகளுடைய மரணத்தையோ அல்லது மிகுந்த செல்வத்தையோ நீ கேட்காது, ஞானத்தை கேட்டதால் உனக்கு நீடிய ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் ஞானத்தையும் உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் இதுவரை யாருக்குமே இல்லாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவரை உயர்த்துகின்றார். நீங்களும் நானும் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக இறைவன் விரும்புவதை, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் வரங்களை கேட்போம். அப்பொழுது கடவுள் நாம் கேட்பதற்கு மேல், நாம் நினைத்து பார்ப்பதற்கு மேல், நம் கற்பனை திறனுக்கு மேலாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்பதில் ஐயமில்லை.